உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. நாடு தழுவிய சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தங்கள் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறது என்று ராம்விலாஸ் லோக் ஜனசக்தி கட்சி தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு தழுவிய சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எங்கள் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறது. ஆனால் அதன் புள்ளி விவரங்கள் பொது வழியில் தெரிவித்தால் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்த வழிவகுக்கும். பாஜக தேர்தல் அறிக்கையில் ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை ஏதும் நடத்தவில்லை. பொது சிவில் சட்டம் தொடர்பான வரைவு இன்னும் வெளியிடப்படவில்லை. அதற்கு முன்னதாக அது குறித்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. எங்கள் கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை முழுமையாக ஆதரிக்கும். இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு. நாட்டின் ஒவ்வொரு பிராந்தியங்களின் மொழி, கலாச்சாரம் அல்லது வாழ்க்கை முறை உள்ளிட்ட எல்லாம் மாறுபட்டவை. எல்லோரையும் பொது சிவில் சட்டத்தின் அடிப்படையில் ஒரே புள்ளியில் எப்படி கொண்டு வர முடியும் என வியக்கிறேன். இந்துக்களின் பாரம்பரியம், திருமணம் உள்ளிட்டவை மாறுபட்டவையாக உள்ளது. சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் இதிலிருந்து விலக்கு பெறுவார்கள் என நினைக்கிறேன். அதனால் அவர்களை நீங்கள் எப்படி ஒரே குடைக்குள் கொண்டு வர முடியும்? ஆகவே வரைவு வரும் வரை இந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இருப்பதாக நினைக்கவில்லை. இது இந்து முஸ்லிம் பிரிவினை பற்றியது அல்ல, இது அனைவரையும் ஒன்றிணைப்பது பற்றியது என்றார்.